வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா IPL 2024 ஸ்டார்ட் ஆக போகுது. IPL அப்படின்னாலே இந்தியன் ஃபேன்ஸ்க்கு ஒரு கொண்டாட்டம் தான். ஆல்மோஸ்ட் இந்த 2 மாசம் ஃபெஸ்டிவல் சீசன் மாதிரி தான். ஸோ அந்த டாடா IPL 2024 முதல் மேட்ச் யார் விளையாட போறாங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் தென் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இந்த பர்டிகுலர் 2 டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. அண்ட் தென் சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்ல, லாஸ்ட் இயரோட டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். அண்ட் தென் RCB பொறுத்த வரைக்கும் ஸ்டில் ஒரு 10 வருஷமாவே ஈசாலா கப் நமதே தான் சொல்றாங்களே தவிர இன்னும் அவங்களால ஒரு கப் கூட டைட்டில் வின் பண்ணவே முடியல. ஆனா இந்த இயர் உமன்ஸ் டீம்ல அதை தலைகீழா மாத்திருக்காங்க. ஸோ டைட்டில் வின்னரா இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த சீசன்ல மென்ஸ் டீம் டைட்டில வாங்குவாங்களா அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் 22 மார்ச் நைட்டு 8 மணிக்கு சேப்பாக்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃப்ரீயா வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் நம்ம ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரைமும் பண்ணல, முழுக்க டீம்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம டீம் ஒரு பேஸ் டீமா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமா எடுத்துக்கோங்க. அந்த பேஸ் டீம் உங்களுக்கு சேஃபா படுது அப்படின்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் ஏன்னா ஃபேண்டசி வைஸ் உங்களுக்கும் ஒரு சில நாலேஜஸ் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் டீம்ல இருந்து ஒன் ஆர் டூ பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணா நல்லா இருக்கும். அந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுல இருந்து 1 or 2 பிளேயர்ஸை கூட நீங்க சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா சேப்பாக்ல தான் மேட்ச் நடக்க போகுது. சென்னை கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே அந்த கிரவுண்டோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா எல்லாருமே சொல்லக்கூடியது ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபேவரபிளான ட்ராக். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஸ்பின்னர்ஸ்க்கு எந்த மாதிரி இன்னிங்ஸ்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு தான் நீங்க மஸ்டா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா பிட்ச் யூஸ் பண்ண நல்லாவே டர்ன் ஆகும். ஸ்பின்னர்ஸ்க்கு நிறைய டர்ன் ஆகி விக்கெட்ஸ் கிடைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல. எதனால அப்படின்னா பிட்ச் கண்டிஷன் மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் பேட்டிங்கை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த வென்யூல 76 மேட்சஸ் ஓவராலா IPL மேட்ச் நடந்திருக்கு. அதுல 46 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க வின் பண்ணிருக்காங்க. அந்த 30 மேட்ச் செகண்ட் பேட் பண்ணவங்க மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது அதிகப்படியான மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ற டீம் பேட்டிங்கை தான் அதிகமாகவும் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ மோஸ்ட்லி பேட்டிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய மீடியம் பேஸ் பவுலர் ஒரு 140+ போடுறாங்களோ அந்த பேசர்ஸை தயவு செஞ்சு நீங்க இந்த மேட்ச் டிராப் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி ஒரு 120 இருந்து ஒரு 130 135 போடக்கூடிய மீடியம் பேஸ் பவுலர், அதுல நிறைய வேரியேஷன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மேட்ச் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 163. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 150. அண்ட் தென் 2 டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் ஓவராலா 31 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல RCB 10 மேட்சும் CSK 20 மேட்ச் வின் பண்ணி ஓவராலா பார்க்கும்போது CSK கொஞ்சம் அப்பர் சைடா இருக்காங்க. ஸோ பர்டிகுலர்லி 2 டீம் கூட கம்பேரிசன் பண்ணும்போது CSK கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட் சைடா இருக்காங்க. ஏன்னா பேட்டிங் ஆர்டர் 9th டவுன் வரைக்குமே கொஞ்சம் டெப்தா வச்சிருக்காங்க. பட் RCB கிட்ட அந்த மாதிரி இல்ல, 6th to 7th டவுன்லயே பேட்டிங் ஆர்டர் முடிஞ்சிருது. ஸோ பேட்டிங் சைடு வரும்போது CSK கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட் சைடா இருக்காங்க. இப்போ வென்யூ ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வென்யூல லாஸ்ட் சீசன்ல ஓவரால 9 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல 7 மேட்ச் லீக் மேட்சும் 2 மேட்ச் நாக் அவுட் கேம்ஸ் நடந்தது. அந்த 9 மேட்ச்க்கு ஓவராலா பவுலர்ஸ்க்கு 111 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல பர்டிகுலர்லி பேஸ் பவுலர்ஸ்க்கு 65, ஸ்பின்னர்ஸ்க்கு 46 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ் எடுத்த 46 விக்கெட்ல மோஸ்ட்லி ஒரு 90% விக்கெட்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல கிடைச்ச விக்கெட்டா தான் இருந்திருக்கு. ஸோ பேசர்ஸும் 65 விக்கெட்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா நல்லா ஃபாஸ்ட் போடக்கூடிய பவுலர்ஸ்க்குலாம் பெருசா விக்கெட் கிடைக்கல.
கொஞ்சம் நல்ல வேரியேஷன்ஸ் கொஞ்சம் மீடியம் பேஸ்ல போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு நீங்க மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் நீங்க இதெல்லாமே தெரிஞ்சுட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்ல பிளே பண்ண போறீங்க அப்படிங்கறத நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு முறை மைஃபேப் லோனை ட்ரை பண்ணி பாருங்க. அது பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸ்க்கு மைஃபேப் லோன் ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். நீங்க என்ன கிராண்ட் லீக்ல பிளே பண்றீங்க அப்படின்னா நீங்க ட்ரீம் லெவன்லயே பிளே பண்ணலாம். இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஆனா அதுவே நீங்க ஸ்மால் லீக்ல இன்னுமே ட்ரீம் லெவன்ல பிளே பண்ணிட்டு அப்படின்னா எகைன் அண்ட் எகைன் அந்த மிஸ்டேக்கை நீங்க பண்ணிட்டே இருக்காதீங்க. எதனால அப்படின்னா நீங்க ஒவ்வொரு கான்டெஸ்ட் செக் பண்ணி பாருங்களேன். ஸ்மால் லீக்ல போயிட்டு ஒரு 10,000 ரூபாய் 2 ஸ்பாட் உள்ளதும் ஒரு 3 ஸ்பாட் உள்ளது 4 ஸ்பாட் உள்ளது ஃபர்ஸ்ட் பிரைஸ் 10,000 ரூபாய் வர மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஒரு கான்டெஸ்ட்டுக்கு உங்களால 200 ரூபாயில இருந்து 250 ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ண முடியும். நீங்க மைஃபேப் லோன்ல பிளே பண்றீங்க அப்படின்னா ஒரு கான்டெஸ்ட்டுக்கே எவ்வளவு சேவ் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு மேட்சுக்கு ஒரு 4 கான்டெஸ்ட் பிளே பண்றீங்க அப்படின்னா 1000 ரூபாய் வரைக்குமே உங்களால மணி சேவ் பண்ண முடியும். ஏன்னா ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் பினான்சியல் ரிஸ்க் உள்ள சைட்ஸ் நம்மள முழுமையா ஒன்று ப்ராஃபிட்ல கொண்டு போவோம், இல்லைன்னா ரொம்ப லாஸ்ல கொண்டு போய் விட்டுரும். ஸோ நம்ம தெரிஞ்ச நம்மளோட மணியை வேஸ்ட் பண்ண வேணாம். மணி ஹேண்ட்லிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபேண்டசி சைட் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மணி ஹேண்ட்லிங்ல நம்ம இப்போ நமக்கே தெரியுது அதே பிரைஸ் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் 10,000 ரூபாய், அதே 2 ஸ்பாட் தான். ஆனா இங்கேயே நம்ம இவ்வளவு அமௌண்ட்டை கொடுத்து நம்ம பிளே பண்ணோம். இங்கே என்ட்ரி ஃபீஸ் கம்மியா இருக்கும். நீங்க இங்கே வந்து பிளே பண்ணி பாருங்களேன். இங்கேயும் கான்டெஸ்ட் எல்லாமே ஃபுல் ஆயிடும். இங்க மோஸ்ட்லி நீங்க ட்ரீம் லெவனோட இங்க மோஸ்ட்லி யூசர்ஸ் எல்லாருமே டீமை சேஃபா தான் பிக் பண்ணுவாங்க. நம்ம அதுல 1 or 2 பிளேயர்ஸ் மட்டும் ரிஸ்கா ட்ரை பண்ணால கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. இப்போ ஐபிஎலுக்கு ஒவ்வொரு மேட்சுக்குமே 50,000 ரூபாய்க்கு என்ன கிவ் அவே கொடுக்குறாங்க. ஆப் ஒரு 30 இருந்து ஒரு 40 MB தான் வரப்போகுது. அந்த ஆப்பை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் லெவனுக்கும் மைஃபேப் லெவனுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸை செக் பண்ணி பாருங்க, கம்பேரிசன் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே பெட்டர் ரிசல்ட்டை ஃபீல் பண்ணிட்டு ஓகே மைஃபேப் லெவன் ரொம்பவே பெஸ்டா இருக்கு, நாங்கள் அதையே யூஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ மைஃபேப் லெவன் ஆப்போட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். சிஎஸ்கே சைடு வந்துட்டோம் அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாட், ரச்சின் ரவீந்திரா 2 பேர் தான் இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. 1 டவுன்ல அஜின்கே ரஹானே அண்ட் தென் டேரில் மிச்சல், சிவம் டூபே, எம்எஸ்டி, ரவீந்திர ஜடேஜா, சர்துல் தக்கூர், தீபக் சகார், எம் தீக்ஷனா, மதிசா பத்திரனா. இதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா பவுலிங் யார் யாரெல்லாம் பவுல் பண்றதுன சான்ஸ் இருக்குன்னா மதிசா பத்திரனா 1, தீக்ஷனா 2, தீபக் சகார் 3, சர்துல் தக்கூர் 4, ரவீந்திர ஜடேஜா 5, ரச்சின் ரவீந்திரா 6, டேரில் மிச்சல் 7, சிவம் டூபே 8. இந்த மாதிரி 8 பவுலிங் ஆப்ஷனோட தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர போறாங்க. இதுல மோஸ்ட்லி எந்தெந்த பிளேயர்ஸ் பவுல் பண்றதான சான்ஸ் இருக்கு அப்படின்னா பத்திரனா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான சான்ஸ் இருக்கு. ரவீந்திர ஜடேஜா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் 8 ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 12 ஓவர்ல தீக்ஷனா இருந்து ஒரு 3 ஓவர் நம்ம எதிர்பார்க்கலாம். தீபக் சகார் இருந்து ஒரு 3 ஓவர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு 6 ஓவர் 14 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 6 ஓவர்ல சர்துல் தக்கூர் இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் அண்ட் தென் ரச்சின் ரவீந்திரா இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர். சப்போஸ் இவங்க 2 பேரும் 2 ஓவர் தான் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க ஒரு 2 ஓவரை டேரில் மிச்சலை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்பாரு எம்எஸ்டி. ஸோ இப்போதான் ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் கூட வராரு. ஸோ அவருக்கு எந்த மாதிரி பவுலிங் எடுக்குது. சப்போஸ் டேரில் மிச்சல்லாம் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா மீடியம் பேஸ் பவுலர், அவருக்கு இந்த வென்யூல விக்கெட்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் செகண்ட் டவுன்ல உள்ள வரனால ஒரு மஸ்ட் பிக்கா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேஃபான ஆப்ஷன்ல அவர் பவுல் பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிற எல்லா அப்டேட்டுமே நம்ம மேட்ச் டைம்ல நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுக்குறோம். ஸோ டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பவுலிங் ஸ்ட்ராட்டஜில தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் பவுல் பண்ணதான சான்ஸ் இருக்கும். அண்ட் தென் சிவம் டூபே பவுல் பண்ணதான சான்ஸ் 99.9% கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி 7 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. இதுல டேரில் மிச்சலுக்கும் 1 or 2 ஓவர்ஸ் ட்ரை பண்ணுங்கனால சிவம் டூபே பவுல் பண்ணதான சான்ஸ் இருக்கு. டேரில் மிச்சல் பவுல் பண்றதுக்கு ஒரு 20% வரைக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பவுலிங் ஸ்ட்ராட்டஜில தான் சிஎஸ்கே பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல நியூ பால் யாரு பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா தீபக் சகார் அண்ட் தென் தீக்ஷனா, இவங்க 2 பேர் தான் நியூ பால் பவுல் பண்ண போறாங்க. எந்த மாதிரி அட்டாக்ல வர போறாங்க அப்படின்னா ஸ்பின் அண்ட் தென் வேரியேஷன்ஸ் ஸ்விங், இவங்க 2 பேர் அட்டாக்ல தான் வர போறாங்க. இவருக்கு நல்லாவே பால் வந்து ஸ்விங் ஆகும், நல்லா டர்ன் ஆகும். இனிஷியலா பிச்சில் மூவ்மெண்ட் இருக்கும். அது இல்லாமல் நிறைய இன்கமிங் பால் போடுவாரு அண்ட் தென்
அவுட் ஸ்விங்கும் போடக்கூடிய பவுலர் தான் தீபக் சகார். அண்ட் தென் மதிஷா பத்ரனா பொறுத்த வரைக்கும் ஆஃப் பிரேக் ஸ்பின்னர், நல்லா ஸ்பின் அட்டாக்ல வருவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 காம்பினேஷன்ஸ் வரும்போது ஆப்போசிட்ல ஆடக்கூடிய விராட் கோலி அண்ட் தென் ஃபேப் டு பிளஸிஸ் 2 பேரும் கொஞ்சம் இயர்லியா ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ சப்போஸ் பேட்ல பட்டுருச்சு அப்படின்னா பவர் பிளே ஸ்கோர் ஆடிடுவாங்க. கொஞ்சம் தடுமாறி தான் பவர் பிளேல அவங்க ஸ்கோர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஏன்னா நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் தீபக் சகார்கிட்ட. அதுக்கு டோட்டலி ஆப்போசிட் தீக்ஷனா ஸ்பின்ல அட்டாக் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டீம்ல இருந்து டெத்ல யார் போல் பண்ணுவாங்க அப்படின்னா சர்துல் தக்கூர் அண்ட் தென் பத்திரனா, இவங்க 2 பேரும் டெத்ல போல் பண்றதான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் தென் ரச்சின் ரவீந்திரா அண்ட் தென் ரவீந்திர ஜடேஜா 2 பேருமே கொஞ்சம் மிடில் பவுல் பண்ணிடுவாங்க. அதுக்கும் மிடில் டேரல் மிச்சல் 1 or 2 ஓவர் கூட பவுல் பண்ண சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பவுலிங் ஸ்ட்ராட்டஜில சிஎஸ்கே பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் ஆர்சிபி சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஃபேஃப் டு பிளஸிஸ் அண்ட் தென் விராட் கோலி 2 பேர் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அண்ட் தென் ஒன் டவுன்ல கேமரன் கிரீன் வர போறாரு. அண்ட் தென் ரச்சன் பட்டிதர், கிளான் மேக்ஸ்வெல், தினேஷ் கார்த்திக், மயங்க் டகர் அல்லது சாய் பிரபுதேசாய், கரண் சர்மா, அல்சாரி ஜோசப், முகமது சிராஜ், ஆகாஷ் தீப். இதான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆகாஷ் தீப் 1, முகமது சிராஜ் 2, அல்சாரி ஜோசப் 3, கரண் சர்மா 4, கிளான் மேக்ஸ்வெல் 5, கேமரன் கிரீன் 6. இந்த மாதிரி 6 மெயின் பவுலரோட தான் வரப்போறாங்க. இதுல டாகருக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ 7 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். இதுல 6 பவுலர் தான் மெயினா ட்ரை பண்ண போறாங்க. இதுல 4 ஓவர் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்குன்னா கிளான் மேக்ஸ்வெல் இந்த பர்டிகுலர் மேட்ச் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ஆப்போசிட் டீம்ல ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டாப் ஆர்டர்ல இருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா, ரவீந்திர ஜடேஜா, சிவம் டுபே, இந்த மாதிரி ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால கிளான் மேக்ஸ்வெல் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அல்சாரி ஜோசப் டெத்ல பவுல் பண்றதுனால 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் முகமது சிராஜ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கேயே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவர்ல கரண் சர்மா இருந்து ஒரு 3 ஓவர், பேலன்ஸ் இருக்க 5 ஓவர்ல கேமரன் கிரீனும் ஆகாஷ் தீப்பும் ஷேர் பண்ணி பவுல் பண்ற மாதிரி தான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல இன்னும் சில நியூ பால் பவுல் பண்றது யாருன்னா முகமது சிராஜ் அண்ட் தென் ஆகாஷ் தீப், இவங்க 2 பேர் தான் இன்னும் சில நியூ பால் பவுல் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் அல்சாரியும் முகமது சிராஜ் இவங்க 2 பேர் தான் டெத்ல பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பவுலிங் ஸ்ட்ராட்டஜில ஆர்சிபி பவுல் பண்றதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ 2 டீம்ல இருந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுல கேப்டன் வைஸ் கேட்டர் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க, கிராண்ட் லீக் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம டெப்தா பார்க்க போறோம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மோஸ்ட்லி வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். நிறைய யூசர்ஸ் பண்ணக்கூடிய தவறு என்னன்னா டைரக்டா போய் அந்த 14 பிளேயர்ஸ் யாரை சொல்றாங்க அப்படின்னு டைரக்டா பாத்துறீங்க. ஸோ அந்த மாதிரி பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. நான் நிறைய பிளேயர்ஸை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் இவங்க சூட்டபிளா இருப்பாங்க, ஒரு சில பிளேயர் செகண்ட் இன்னிங்ஸ்ல சூட்டபிளா இருப்பாங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக்ல நீங்க பிளே பண்ண போறோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்ற மாதிரி தான் கிராண்ட் லீக்ல பிளே பண்றோம் அப்படின்னா 6ல இருந்து 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. அந்த சேஃப் ஆப்ஷன் என்ன மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒன்னு அவங்க டுயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர், அதாவது ஆல்ரவுண்டரா இருப்பாங்க, பேட்டிங் அண்ட் தென் பவுலிங் 2மே பண்ணக்கூடிய பிளேயரா இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். அண்ட் தென் விக்கெட் கீப்பர்ல வராங்க அப்படின்னா அவங்க டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல உள்ள வரணும், அவங்களுக்கு ஒரு செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். பேட்டிங் ஆப்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓப்பன் அண்ட் தென் செகண்ட் டவுன்லயே வரணும், 1 டவுன்குள்ள வரணும், ஆனா அவங்க செம ஃபார்ம்ல இருக்கணும், அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இல்லைன்னா பவுலரா இருக்காங்க அப்படின்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணும், அதுல 2 ஓவர் ஆச்சும் டெத்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருமே சேஃப்ல வந்துருவாங்க. ஸோ இவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும். அதுவும் ஒரு டீமுக்கு 6ல இருந்து 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க 5ல இருந்து ஒரு 3 பிளேயரை எவரி மேட்ச் நீங்க ரிஸ்க் எடுங்க, கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த ரிஸ்க் எந்த மாதிரிலாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்றேன். ஸோ இப்போ சேஃபான ஆப்ஷன் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ரச்சின் ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் 2ல இருந்து 3 ஓவர் பவுல் பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல ஓப்பன்ல வரக்கூடிய பிளேயர் ரீசெண்ட் டைம் செம்ம ஃபார்ம்ல இருக்காருங்க. நியூசிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் அப்படின்னா அது ரச்சின் ரவீந்திரா தான். பேட்ல ஆவரேஜா ஒரு 15 ரன் அடிக்கட்டுமே, ஆல்மோஸ்ட் அதுல ஒரு 20ல இருந்து ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், ஃபீல்டிங்ல அதிகமா லாங்ல தான் நிக்க போறாரு, அதுல 1 or 2 கேட்ச் கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு 8 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. ஆல்மோஸ்ட் இதுலயே நியர்லி ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துட்டாரு.
இதுல 2 ஓவர் பவுல் பண்றாரு, அதுல மினிமம் ஒரு விக்கெட் கூட எடுத்தா போதும் ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ரச்சின் ரவீந்திராட்ட இருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஈஸியா ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும் அப்படின்னா அவங்க மினிமம் ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாலே போதும். அந்த 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இந்த 6 பிளேயருமே எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் செகண்ட் ப்ரியாரிட்டி விராட் கோலி ஃபேப் டு பிளஸஸ் 2 பேர் தான் இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. விராட் கோலி இப்போ வரக்கூடிய T20 வேர்ல்டு கப்ல அவர் ஸ்குவாட்ல இருப்பாரா, அவர் இல்லாமே நாங்க கொண்டு போய் இந்தியன் டீமை கப் வாங்கி கொடுப்போம் அந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா விராட் கோலி அவரோட இடத்தை ப்ரூவ் பண்ணக்கூடிய இடம் தான் இது. இங்க அவர் ப்ரூவ் பண்ணி ஆகணும். கண்டிப்பா ஒரு பேட்ல இருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் வரும். எவரி மேட்ச் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர், செம்ம ஃபிட்னஸ்ல இருக்காரு. சோ விராட் கோலி ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் ஆவரேஜா ஆடினா போதும். ஃபீல்டிங்ல அதிகமா லாங்ல தான் நிற்பாரு. அதுல 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான சான்ஸ் இருக்கு. எவரி மேட்ச் விட்டுருந்து ஒரு கேட்சோ ஒரு ரன் அவுட்டோ வந்துருது, அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாரு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது நியர்லி ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம விராட் கோலி இருந்து எதிர்பார்க்கலாம். அது பர்டிகுலர்லி சேசிங் அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக்கா வச்சுக்கோங்க. இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விராட் கோலி பேட் பண்ண போறாரு அப்படின்னா ஒரு 50ல இருந்து ஒரு 70% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் ரவீந்திர ஜடேஜா சென்னை பிச்சில் மேட்ச் நடக்குது அப்படின்னாலே ஒரு மஸ்ட் பிக்கா இருக்காரு. அண்ட் தென் எதனால அப்படின்னா ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றது இல்லாம 2 விக்கெட் எவரி மேட்ச் எடுத்து கொடுத்துருக்காரு. சென்னையில எப்பெல்லாம் மேட்ச் நடக்குதோ அப்பெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 விக்கெட் எடுத்தா போதும், அதுலேயே ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து ட்ரீம் டீம்ல வந்துறாரு. ஸோ சப்போஸ் டாப் தாட்ல கொலாப்ஸ் ஆகுது, அப்போ ரவீந்திர ஜடேஜா உள்ள வராரு, உள்ள வந்து குயிக் ஃபயரா ஒரு 20% அடிச்சாரு அப்படின்னா அது எல்லாமே நமக்கு போனஸ் தான். இருந்தாலும் பவுலிங்லேயே இவருக்கு எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க சேஃபா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரவீந்திர ஜடேஜாவை ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூட்டபிளான பர்சன். அண்ட் தென் கிளான் மேக்ஸ்வெல் டுயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர், ஒரு 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். பேட்டிங்ல செகண்ட் டவுன்ல உள்ள வராரு. ஸோ உள்ள நிக்கிறாரு அப்படின்னா எப்படி ஸ்கோர் ஆடுவார் நமக்கு நல்லாவே தெரியும். நல்ல ஹிட்டர், பேட்ல பட்டுருச்சுன்னா இவரை ஸ்டாப் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது பர்டிகுலர்லி சென்னைக்கு அகேன்ஸ்ட் ஆனாலே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கவர் தான் கிளான் மேக்ஸ்வெல். அது மட்டும் இல்லாம ஃபீல்டிங்ல 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான சான்ஸ் இருக்கு. பவுலிங்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் டாப் ஆகக்கூடிய ரச்சின் ரவீந்திரா அண்ட் தென் சிவம் டூபே அண்ட் தென் ரவீந்திர ஜடேஜானால ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால கிளான் மேக்ஸ்வெல் இருந்து ஒரு விக்கெட் மினிமம் எடுத்தாலே போதும். அதுல ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. உள்ள பிளே பண்றதுக்கு பேட்டிங்ல ஒரு 15 ரன் ஆனா கூட நியர்லி ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கு கிளான் மேக்ஸ்வெல். ஸோ அவருமே இந்த பர்டிகுலர் மேட்ச் ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு நண்பா. அண்ட் தென் பத்திரனா பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. இவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா அதுல 2ல இருந்து 3 ஓவர் டெத்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். நிறைய ஏர்கட்ஸ், நிறைய ஸ்லோ பால், நிறைய மீடியம் பேஸ் எல்லாமே கலந்து பவுல் பண்ணக்கூடிய பவுலர் தான் பத்திரனா பொறுத்த வரைக்கும். ரீசெண்டா ஒரு நல்ல ஃபார்ம், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனாலுமே 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுத்துருவாரு எவரி மேட்ச். ஸோ ஈஸியா இவருமே ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் இருக்கு. நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கூட பத்திரனாவை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் கேமரன் கிரீன் அவருமே 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர் தான். பெருசா ஃபீல்டிங்ல லாங்ல நிப்பாராங்கிறது டவுட் தான். இருந்தாலும் பேட்டிங்ல டாப் ஆர்டர்லயே வராரு. அந்த பவுல்ல மினிமம் 2 ஓவராச்சும் கம்ப்ளீட் பண்ணுவாரு. பவுலிங்ல விக்கெட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி தான். ஆனா இதே வென்யூல லாஸ்ட் சீசன்ல எலிமினேட்டர் மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், மும்பை இந்தியன்ஸ் இந்த 2 டீம் விளையாண்டாங்க. அந்த சீசன் பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்காக கேமரன் கிரீன் பிளே பண்ணாரு. அப்போ ஒரு நல்ல நாள் குயிக் ஃபயரா ஒரு 40+ ரன் ஆடி கொடுத்தாரு. ஸோ அதுதான் மும்பை இந்தியன்ஸ் மேட்சை எலிமினேட்டர்ல வின் பண்றதுக்கு ஒரு காரணமா இருந்தது. ஸோ ஒரு நல்ல ஃபார்ம், இந்த வென்யூ ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ கேமரன் கிரீனும் ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த மேட்ச் ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 6 பிளேயருமே ஈஸியா இந்த பர்டிகுலர் மேட்ச் ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த 6 பிளேயரும் ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னால அந்த ரிஸ்க் எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இவங்க 3 பிளேயருமே லோ பர்சன்டேஜ் யூசர்ஸ் தான் பிக் பண்ணியிருப்பாங்க. இந்த லோ பர்சன்டேஜ் யூசர்ஸ் பிக் பண்ணியிருக்கக்கூடிய பிளேயர்ல இருந்து இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு யார் யாரெல்லாம் இம்பார்ட்டன்ஸா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சர்துல் தக்கூர். இந்த 3 பிளேயர்ஸை நம்ம டீம்ல பிக் பண்றோம் அப்படின்னா இவங்க ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ரேங்க் வைஸ் டாப்ல போவோம், நிறைய ப்ராஃபிட்டும் கிடைக்கும். சப்போஸ் சொதப்பிட்டாங்க அப்படின்னா ஃபிளாப் ஆகி லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் கூட தான் இருக்கு. ஒரு ஹை ரேங்க்கு கூட்டு போகக்கூடிய சான்ஸ் இந்த பிளேயர்ஸ் கையில தான் இருக்கு. ஸோ அதுல சர்துல் தக்கூர் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. 3 ஓவராச்சும் போல் பண்ணுவாரு. அதுல 1 or 2 ஓவர் டெத்ல போல் பண்ணக்கூடிய பவுலர், நிறைய நக்கல் பால் போடக்கூடிய பவுலர்னால
சென்னை சூப்பர் கிங்ஸ்ல விளையாண்ட வரைக்குமே சர்துல் தாக்கூர் மேட்சுக்கு 1ல இருந்து ஒரு 3 விக்கெட்டை எடுத்து கொடுத்திருந்தாரு. ஒரு 2 விக்கெட் எடுத்தா போதும் ஈஸியா ட்ரீம் டீம் வந்துருவாரு. லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கப் சர்துல் தாக்கூர் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. சென்னை பிச் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் அண்ட் தென் மீடியம் பேஸ் கொஞ்சம் வேரியேஷன்ஸ். இப்போ ரைன் பிராவோல சென்னையில் விளையாடும்போது நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவர் நிறைய ஸ்லோ பால் போடுவாரு, வேரியேஷன்ஸ் மாத்திக்கிட்டே இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி சர்துல் தாக்கூர் வேரியேஷன்ஸ் மாற்றக்கூடிய பவுலர் தான். ஸோ 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. சப்போஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் டாப் ஆர்டர்ல பெரிய கொலாப்ஸ் ஆகிட்டாங்கனாலும் இவர் உள்ள வந்து பேட்ல குயிக் ஃபயரா ஸ்கோர் ஆடக்கூடிய பிளேயர் தான். இப்போ ரீசெண்ட் டைம்ல பேட்டிங்லயும் ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஸோ லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா சர்துல் தாக்கூர் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அந்த ஆகாஷ்தீப் ரீசெண்ட் டைம் பார்த்தோம், ரெட் பால்ல நல்லாவே பவுல் பண்ணி இயர்லியா இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா ஒரு நல்ல பவுல் பண்ணி விக்கெட்ஸை எடுத்து கொடுத்திருந்தாரு. ஒயிட் பால் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி பவுல் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் மினிமம் 3 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். அதுல இனிஷியலா நியூ பால்ல பவுல் பண்றாரு, அதுல 1 or 2 விக்கெட்ஸை எடுத்துட்டாரு அப்படின்னா ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துட்டாரு அப்படின்னா இவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் சிவம் டூபே டூயல் ஆப்ஷன் பேட்டிங் அண்ட் தென் ஃபீல்டிங். ஸோ ஃபீல்டிங்ல லாங்ல நிக்கிறதுனால ஒரு கேட்ச் மினிமம் பிடிச்சாரு. லாஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 80% மேட்ச்ல ட்ரீம் டீம்குள்ள வந்திருந்தாரு சிவம் டூபே. ஏன்னா உள்ள வருவாரு, அவரோட கணிப்பு 10 பால் தான். அந்த 10 பால்ல ஒரு 4 பால் அவரோட பால் வருது, அதை 6 கிளியர் பண்ணிடுறாரு. அதுலயே ஒரு 24 ரன் அடிச்சிடாரு. அந்த 24 ரன் இல்லாம அதுலயே 6 அடிச்சனால ஆல்மோஸ்ட் ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியா ட்ரீம் டீம் வந்துறாரு. ஒரு கேட்சாவது மினிமம் பிடிச்சாரு. பெருசால ஒரு ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க மாட்டாரு. ஒரு 40ல இருந்து ஒரு 50க்குள்ள ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சிவம் டூபே எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கு. ஸோ லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா சிவம் டூபே இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த காம்பினேஷன்ல நீங்க போக விரும்பல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆகாஷ்தீப்புக்கு பதிலா சப்போஸ் பிரபு தேசாய் உள்ள பிளே பண்ண போறாரு அப்படின்னா நீங்க ஒரு பிரபு தேசாய்க்கு கொஞ்சம் ரிஸ்கா நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா பிரபு தேசாய் பொறுத்த வரைக்கும் குயிக் ஃபயர் ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் சீசன்ல ஒரு நல்லா தான் ஆடி இருந்தாரு. ஸோ மிடில் உள்ள வர போறாரு. ஸோ உள்ள வராரு, குயிக் ஃபயரா ஒரு 28 or 30 ரன் அடிச்சாரு அப்படின்னா அவர் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கர் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. சிவம் டூபே சைடு போக விரும்பல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அஜின்கே ரகானே சிவம் டூபேக்கு முன்னாடியே பேட்டிங்ல உள்ள வராரு. ஸோ அவர் உள்ள நின்று ஒரு 30+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா அவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஸோ ஆகாஷ்தீப் பதில் பிரபு தேசாய் அண்ட் தென் சிவம் டூபேக்கு பதில் அஜின்கே ரகானே இந்த காம்பினேஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இவங்க எல்லாருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கப் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க இந்த 5 பிளேயருமே 40ல இருந்து 60% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களை இன்னிங்ஸ் வைஸ் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எந்த மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். எந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க 50-50 ஆப்ஷன்ல ருத்ராஜ் கெய்க்வாட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு, அது பர்டிகுலர்லி சென்னை கிரவுண்ட் அப்படின்னாலே. ஸோ நீங்க ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன், சேசிங் அப்படின்னா ஒரு 30ல இருந்து ஒரு 40 ரன் ஆவரேஜா நீங்க அவுட் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சேசிங் டீம்ல அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ருத்ராஜ் கெய்க்வாட். அண்ட் தென் ஃபேப் டு பிளஸிஸ் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்னாலும் ஒரு 60% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா உள்ள நின்றுட்டாரு அப்படின்னா ஸ்கோர் வரும், இல்லைன்னா கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விடுறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் டேரியல் மிச்சல் பொறுத்த வரைக்கும் 1 டவுன்ல வரக்கூடிய பிளேயர். ஸோ இப்பதான் உள்ள வராரு, எந்த மாதிரி ஆடுவாருங்கிறது தெரியல, கொஞ்சம் நர்வஸ் இருக்கும். ஆனா சப்போஸ் டாப் ஆர்டரா இருக்கக்கூடிய ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் தென் ரச்சின் ரவீந்திரா கொஞ்சம் இயர்லியா விக்கெட் விட்டுட்டாங்க அப்படின்னா ரஹானே டேரியல் மிச்சல் கொஞ்சம் ஒரு மஸ்ட் பிக்கா இருப்பாங்க. அவங்க 2 பேர்த்தையும் டிராப் பண்ற டீம்ல டேரியல் மிச்சலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவரை வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அல்சாரி ஜோசப் பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக்கா அல்சாரி ஜோசப் வச்சுக்கோங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஓவர் டெத்ல தான் பவுல் பண்ண போறாரு. நல்லாவே நல்ல பேஸ் அண்ட் லென்த் எல்லாமே அக்யூரசி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா அவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. சப்போஸ் ஆர்சிபி செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா முகமது சிராஜ் அவருக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல செம் ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. எவரி மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும் போதெல்லாம் 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்காரு, விக்கெட் எடுக்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு முகமது சிராஜ். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆர்சிபி பவுல் பண்றாங்க அப்படின்னா அல்சாரி ஜோசப், சேசிங் அப்படின்னா முகமது சிராஜ். அண்ட் தென் தீக்ஷனா பொறுத்த வரைக்கும் சேசிங்ல சிஎஸ்கே பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா மஸ்ட் பிக்கா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு 50ல இருந்து
60% டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இனிஷியலா நியூ பால் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல இன்னிங்ஸ் வைஸ் நான் சொன்ன மாதிரி சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக் சூட்டபிளான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்ப்போம். ரவீந்திர ஜடேஜா 1, கிளான் மேக்ஸ்வெல் 2, ரச்சின் ரவீந்திரா 3, கேமரன் கிரீன் 4, பத்திரனா 5, விராட் கோலி 6, டேரில் மிச்சல் 7, ஃபேஃப் டூப்ளசிஸ் 8, ருத்ராஜ் கெய்க்வாட் இன்னிங்ஸ் வைஸ் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க 9, தீக்ஷனா செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மஸ்ட் பிக் 10, அல்சாரி ஜோசப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாரு அப்படின்னா அல்சாரி ஜோசப், இல்ல பெங்களூர் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா முகமது சிராஜ் 11, ஆகாஷ் தீப் 12, அல்லது பிரபுதேசாய் உள்ள பிளே பண்ண போறாரு அப்படின்னா பிரபுதேசாய்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் சிவம் டூபே 13, சிவம் டூபே அல்லது அஜின்கே ரஹானே 2 பேரும் லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்டான பிக்கா தான் இருப்பாங்க. 2 பேர்த்தையும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சர்துல் தக்கூர் 14. இந்த 14 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. இதை விட இன்னொருத்தரை நம்ம மறந்துட்டோம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வரக்கூடிய பிளேயர், விக்கெட் கீப்பர்ல 2 பிளேயர் வர போறாங்க. ஒன்னு எம்எஸ்டி அண்ட் தென் தினேஷ் கார்த்திக். இவங்க 2 பேர் தான் வர போறாங்க. இதுல எம்எஸ்டி டவுன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கீழே தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா அவருக்கு முன்னாடியே ரவீந்திர ஜடேஜா உள்ள பேட்டிங்ல உள்ள வந்துருவாரு. ஸோ எம்எஸ்டி லாஸ்டா டெத்ல தான் பேட்டிங்ல உள்ள வருவாரு. ஸோ கடைசியா வந்து ஒரு 5ல இருந்து ஒரு 6 பால் ஃபேஸ் பண்ணுவாரு. அதுல ஒரு 2 6 ஆச்சு அடிச்சு ஒரு 10 ரன் 5 ரன் வரைக்கும் அவர்கிட்ட பேட்டிங்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா டிகே அப்படி கிடையாது. கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிகே வச்சு ரிஸ்க் எடுங்க. ஏன்னா சப்போஸ் ஆர்சிபி கொலாப்ஸ் ஆகிடுச்சு டாப் ஆர்டர்ல அப்படின்னா டிகே உள்ள நின்று ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி டிகேவை ஒரு 60ல இருந்து 70% டீம்லயும், எம்எஸ்டியை ஒரு 30% டீம்லயும் நீங்க சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அது என்ன மாதிரினா ஒரு 10 டீம் நீங்க பிளே பண்றீங்க அப்படின்னா ஒரு 6ல இருந்து 7 டீம் வரைக்கும் தினேஷ் கார்த்திக்கும், பேலன்ஸ் ஒரு 3ல இருந்து ஒரு 4 டீம் எம்எஸ்டி. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த 14 ஃபேண்டசி பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 14 பிளேயர்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு 11 பிளேயர்ஸ் கொண்ட ஒரு டீமை நம்ம ரெடி பண்ண போறோம். இதுல 8 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்குமே ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு நண்பா. அண்ட் தென் இப்போ பேஸ் டீம் எந்த மாதிரி நம்ம கிராண்ட் லீக் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா விக்கெட் கீப்பர்ல இருந்து எம்எஸ்டி ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன். கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுக்க போறோம். ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எம்எஸ்டியை நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் சேஃபா போயிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தினேஷ் கார்த்திகை நீங்க மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பேட்டிங்ல இருந்து விராட் கோலி, ஆல்ரவுண்டர் வந்து கிளான் மேக்ஸ்வெல், ரவீந்திர ஜடேஜா, பத்திரனா, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 பிளேயர்ஸை பேஸ் டீமா நீங்க மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதுல எம்எஸ்டி தினேஷ் கார்த்திக் சஃபுல் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வேற யாரெல்லாம் நீங்க ஆட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஃபேஃப் டூப்ளசிஸை கொஞ்சம் சேஃபா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இங்க ஃபேஃப் டூப்ளசிஸ் ஆட் பண்ணிக்கலாம் பேட்டிங்ல. அண்ட் தென் சிஎஸ்கே சைடு வந்துட்டீங்க அப்படின்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடிய ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு 60% டீம்லயும், சேசிங் அப்படின்னா ஒரு 70 to 80% டீம்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ருத்ராஜ் கெய்க்வாட் ட்ரை பண்ணலாம். இதை விட நீங்க ரிஸ்கா போகலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அஜின்கே ரஹானையும் அண்ட் தென் சிவம் டூபேவையும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ரிஸ்க் எடுக்கிற டீம்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல பெஸ்டான ஆப்ஷன் சிவம் டூபே, அதை விட ரிஸ்கான ஆப்ஷன் அஜின்கே ரஹானே. அந்த ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் கிளான் மேக்ஸ்வெல், ரவீந்திர ஜடேஜா, ரச்சின் ரவீந்திரா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல போயிருக்கும். இன்னும் நீங்க யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கேமரன் கிரீன், அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா பேட்டிங்ல மினிமம் ஒரு 30 ரன் இந்த பர்டிகுலர் மேட்ச் அடிச்சு கொடுக்கறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் டேரில் மிச்சல் நியூவா உள்ள வந்து பிளே பண்ண போறாரு. ஸோ உள்ள டாப் ஆர்டர்ல சிஎஸ்கே கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 1 டவுன்ல வரக்கூடிய டேரில் மிச்சல் உள்ள நின்னுட்டாரு, சரி செகண்ட் டவுன்ல வரக்கூடிய பிளேயர் டேரில் மிச்சல் உள்ள நின்னுட்டாரு, ஒரு நல்ல நாக் காட்டாருன்னா அவருமே பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஸோ ஆல்ரவுண்டர்ல இவங்க 2 பேர்த்தையும் நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். அண்ட் தென் பவுலிங் யூனிட் போயிட்டோம் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிஎஸ்கே பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா தீபக் சகாருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா தீக்ஷனாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க வந்து ஜோசப்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா முகமது சிராஜுக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இதை விட நீங்க ரிஸ்கா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சர்துல் தக்கூர் சிஎஸ்கேல இருந்து போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென்
ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் கரண் சர்மா அவருக்கு ஒரு ரிஸ்கா ஒரு ஆப்ஷன்ல நீங்க போகலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இந்த 6 பிளேயரை ஒரு பேஸ் டீமா வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கு 5 பிளேயரை நான் சொன்ன பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ டீம் செட் பண்ணிட்டோம். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரவீந்திர ஜடேஜா, கிளான் மேக்ஸ்வெல், ரச்சின் ரவீந்திரா இவங்க 3 பேருமே சூட்டபிளா இருப்பாங்க. ஏன்னா 3 பேருமே டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல உள்ள வந்துடுறாங்க. அண்ட் தென் பவுலிங்ல 4 ஓவராச்சும் மினிமம் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரவீந்திர ஜடேஜா கொஞ்சம் மிடில் வராரு, இருந்தாலும் சென்னை கிரவுண்ட் அப்படின்னாலே அவர் விக்கெட்ஸ் நிறைய கிடைக்கிறதுனால இவங்க எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இவங்க 3 பேருமே 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர். ஸோ இவங்க 3 பேரும் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. மேக்ஸ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்கள தான் சேஃபா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இதுல நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 10 ரன்னா டெத்ல போல் பண்ணக்கூடிய பிளேயர் ஒரு 2 இருந்து ஒரு 3 விக்கெட் டெத்ல கிடைச்சிருச்சு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல. அண்ட் தென் விராட் கோலி பொறுத்த வரைக்கும் உள்ள நின்னுட்டாரு அப்படின்னா ஒரு நல்ல நாக் ஆடக்கூடிய பிளேயர். ஸோ அவரு ரிஸ்கா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாரு. ஏன்னா அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால ரிஸ்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாரு. அதான் கேமரன் கிரீன் ரியல் ஆப்ஷன். ஸோ உள்ள நின்னுட்டாரு ஒரு குயிக் ஃபயரா ஸ்கோர் ஆடிட்டார் அப்படின்னா அவருமே ஒரு ரிஸ்கா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப எலிஜிபிளா இருப்பாரு. இதை விட நீங்க இன்னும் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா எந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா சர்துல் தக்கூர் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன். ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பண்ணலாம். நிறைய நக்கல் பால் போடுவார், 2 இருந்து ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அண்ட் தென் ருத்ராஜ் கெய்க்வாட் அவருக்கு ஒரு ரிஸ்கா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஃபேஃப் டு பிளஸிஸ் அவருக்கு ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.